அனைவருக்கும் வணக்கம். சுவாசம் பதிப்பகம் நடத்தக்கூடிய ஒரு புத்தக அறிமுக விழா, அதாவது ஒரு சின்ன கூட்டம் மாதிரி விழான்னு சொல்ல முடியாது, ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி நம்ம இப்ப பண்றோம். இது ஸ்ரீராவை பத்தி நமக்கு தெரியும், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் கொண்டு வந்த அந்த சோழ சூரியன் 3 பாகங்கள் பற்றியும் மித்திரன்ற நூல் பற்றியும் இன்னைக்கு ஒரு அறிமுகம் நம்ம செய்ய போறோம். அதுக்கு 2 பேர் பேச வந்திருக்கிறாங்க. எழுத்தாளர் சேரன் செங்குட்டுவன் மற்றும் எழுத்தாளர் இன்ப பிரபஞ்சன். சேரன் செங்குட்டுவனும் நிறைய புத்தகங்கள், குறிப்பா அரசர் காலத்து நூல்கள் எழுதியிருக்கிறாரு. சோனாடு கொண்டான், வீரவேங்கி ஆதித்த கரிகாலன் மாதிரியான நூல்கள், அப்புறம் தமிழேழு வள்ளல்கள் மரநூல்கள் இருக்கிறாரு. எம்ஏ ஆர்கியாலஜி படிச்சிட்டு இருக்கிறாரு. சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் பற்றி புனைவு நூல்கள் இவரும் வெளியிட்டு இருக்கிறாரு. இவர் சோழ சூரியன் பத்தி முதல்ல நம்ம சேரன் செங்குட்டுவன் பேசுவாரு. சோழ சூரியனோட புத்தகங்கள் பத்தி, சிறா எழுதுன நூல்கள் பத்தி அவர் பேசுவார். வணக்கம் சேரன் செங்குட்டுவன், பேசுங்க. ஹலோ சார், வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பளித்த சுவாசம் பதிப்பகத்துக்கும் அப்புறம் அண்ணன் சேரா அவர்களுக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் எழுத்தாளர்னு சொன்னாலே ஒரு விஷயம் ஷாக் ஆயிட்டேன். அதான் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதைக்கு நான் வாசகராக தான் இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த புத்தகம் வந்து அண்ணன் வந்து மற்ற எல்லாருக்கும் சொன்னாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் எனக்கு தான் இந்த புத்தகம் பத்தி சொல்லியிருந்தாங்க. முக்கியமா எல்லாரும் பொதுவா ஆதித்த கரிகாலன்ற இது எடுக்கிறப்ப, ஆதித்த கரிகாலனை வந்து புகழ்ந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியரை வந்து அந்த அரசனை வந்து எல்லா இடத்துலையும் தாழ்த்தி தான் எழுதியிருப்பாங்க. எல்லா கல்கி தொடங்கி இப்போ வரைக்கும் இருக்கிற முக்காவாசி எழுத்தாளர்கள் வந்து வீரபாண்டியனை வந்து குறைச்சி காட்டினாதான் ஆதித்த கரிகாலனை சிறந்த முறையில காட்ட முடியுன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய இடத்துல ஆதித்த கரிகாலனை வந்து சாரி வீரபாண்டியரை வந்து கொஞ்சம் வரலாற்றுக்கு உகந்ததா இல்லாம முற்றிலும் வேறுபட்டு கொஞ்சம் புனைவாகவும் ரொம்ப தவறாகவும் சித்தரிச்சிருப்பாங்க. அதே சமயம் ஆதித்த கரிகாலனுக்கும் அதே நிலைமை தான். பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிற்காலத்துல அவர் இந்த பொன்னியின் செல்வன் கதையை பின்பற்றி வந்த நூல்களா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம எடுக்கப்பட்ட படங்களா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் வீரபாண்டியர் வந்து ஒரு கோழை, வீரபாண்டியர் வந்து ஒரு தகுதி இல்லாத அரசன், அறம் மீறி போர் செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் தரம் தாழ்த்தியே பேசிடுறாங்க. நானும் வீரபாண்டியரை பத்தி நான் நிறைய படிச்சிருந்தேன். நான் ஒரு முக்கியமான சில இடங்களுக்குலாம் நானும் நேர்ல போய் விசிட் பண்ணியிருந்தேன். வீரபாண்டியர் அவரு வணங்கின கோயிலுக்கு, அவர் நேர்ல சென்று வணங்கின கோயிலுக்குலாம் நான் போய் பார்த்தேன். அதனால எனக்கு வீரபாண்டியர் மேல ஒரு தனி ஈடுபாடு இருக்கு, தனி இது இருக்கு. அப்பதான் அண்ணன் இந்த புத்தகம் பத்தி எனக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல பாகங்களா எழுத போறன்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகம் வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்டா நான் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆதித்த கரிகாலன் பத்தி தான். ஆனா நீங்க டைட்டில் பார்த்தாலே தெரியும், பேர் என்னமோ சோழ சூரியன் தான் வச்சிருப்பாங்க. ஆனா கதை உள்ள இருக்கிறது வந்து வீரபாண்டியனை மையமா வச்சு. பொதுவா வந்து இந்த ரைட்டிங் டைப்ல வந்து இது ஒரு டைப் இது. ஏன்னா ஹீரோ வந்து ஒருத்தன் இருந்தாலும் அவனை வந்து பெஸ்டா காட்டணும்னா இன்னொரு கேரக்டரை வச்சுதான் அந்த ஹீரோவை வந்து பெஸ்டா காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் அது. நம்ம இன்ப பிரபஞ்சன் அப்படிதான் எழுதியிருப்பாரு. அவரோட ரைட்டிங்கும் அப்படிதான். ராஜராஜனை வந்து அவரு சிறந்த முறையில காட்டினா ஆதித்த கரிகாலனையும் அவர் சொல்லாம ராஜராஜரை காட்ட முடியாது. அப்படிதான் ஒரு புத்தகம் இருந்திருக்கும். ஸோ அண்ணனும் இதே மாதிரிதான். வீரபாண்டியரையும் எந்த அளவுக்கு சிறந்த முறையில காட்டுறாரோ அதே அளவுக்கு ஆதித்த கரிகாலனையும் தானாவே அந்த கதை வந்து சிறப்பா காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 3 பாகங்களும் எழுதியிருப்பாரு. முதல் பாகம் வந்து சோழசூரியன். அந்த சோழசூரியன் பாகம் 1ல எப்பயும் ஒரு வீரபாண்டியரோட வரலாற்று ஆரம்பிக்கிறது எப்படின்னா, போருக்கு போனாரு, குத்துமசீலியை கொன்னாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அடுத்து உடனே ஆதித்த கரிகாலன் கூட போர் நடந்த மாதிரி கதை வந்திருக்கும். ஆனா இந்த கதையில வந்து ஒரு போர் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும், ஒரு அரசன் வந்து ஒரு அரசனா எந்த இடத்துல அவன் செயல்படுறான், வெறும் போர்க்களத்தில் மட்டும்தான் அவன் அரசனா அப்படின்னா எல்லாரும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பொதுவா வந்து இலக்கணங்களும் அப்படிதான் சொல்லும், போர் இலக்கியங்கள் எல்லாமே அதான் சொல்லும். ஒரு இடத்துல வந்து அரசன் எந்த இடத்துல இப்படி இருப்பான், போர்க்காலத்துல இப்படிதான் இருந்தாதான் அவனுக்கான அரசன் சொல்லுவாங்க. ஆனா திருக்குறள் மட்டும் ஒரு சில இடத்துல ஒரு ஒரு அரசனுக்கான நெறிமுறைகள் சொல்றப்ப அவன் மக்கள் எந்த அளவுக்கு பாக்குறானோ அவன் தான் வந்து சிறந்த அரசன்ற மாதிரி திருக்குறள்லாம் சொல்லும். ஆஹ் திருக்குறள் சொன்ன அளவுக்கு மற்ற இலக்கியங்கள் சொன்னுச்சான்னு எனக்கு தெரியல.
சொல்லியிருக்கு. ஆனா திருக்குறள் அளவுக்கு சொல்ல வேண்டியதை 2 வரியில இது வரைக்கும் சொன்னதில்லை எந்த இலக்கியமும். அந்த அளவுக்கு ஒரு அரசன் வந்து அந்த மக்கள் மேல எந்த அளவுக்கு ஈடுபாடு கொடுத்து அவங்களுக்காக அவன் எந்த அளவுக்கு இறங்கி எல்லாத்தையும் இந்த போருக்கு பின்னாடி நடக்கிற அந்த போஸ்ட் வார் எஃபெக்டை வந்து அவன் எப்படி சரி பண்றான்றதான் இந்த முழு கதையே. அதே சமயம் வந்து இந்த போர் எப்படி நடந்துச்சு, அந்த போருக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவரு தெளிவா எழுதியிருந்திருப்பாரு. அதை நீங்க படிக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்ச வாசகர்கள் எல்லாருக்கும். அவர் இதுக்கு முன்னாடி எழுதின ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதுல வந்து அவரோட ரைட்டிங் ஸ்டைல் டோட்டலா மாறி போயிடுச்சு. ஆஹ் இந்த இதுல வந்து அவர் எழுத்துக்களும் சரி, அவர் சொல்ற விதமும் வந்து எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப ஈஸியாவே எழுதிட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ முதல் பாகத்துல வந்து ஆதித்த கரிகாலன் அவரு வரவே மாட்டாரு. சோழசூரியன் டைட்டில் இருந்தாலும் அவர் வரமாட்டாரு. முழுசா வீரபாண்டியரை பேஸ் பண்ணி தான் கதையை நகரும். அவர் எப்படி இந்த அரசாட்சியை இது பண்ணி அவர் மக்களுக்காக அவர் நீர் மேலாண்மையில இருந்து வரி அது இதுன்னு எல்லாத்தையுமே அவர் எந்த அளவுக்கு சிறந்த முறையில செஞ்சு முடிச்சாரு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பையும் அவர் முடிச்சிட்டு அவர் வந்து ஒரு யாத்திரை மாதிரி போவாரு. யாத்திரை மாதிரி போகிறப்ப ஒரு எதிர்பார்க்காத விதத்துல எண்டிங், ஒரு புத்தகத்தோட எண்டிங் இருக்கும். இது வரைக்கும் வரலாற்றுல அப்படி நடந்திருக்கான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அது ஒரு எண்டிங்கா இருக்கும். ஏன்னா திடீர்னு ஆதித்ய கரிகாலனை போய் அவர் மீட் பண்ணுவாரு. அது அவருக்கும் தெரியாது, ஆதித்ய கரிகாலனுக்கும் தெரியாது, இவருக்கும் ஆதித்ய கரிகாலன் தெரியாது. ஸோ அந்த இது எப்படி மீட் பண்ணுவாரு, அந்த மீட்டிங்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம், ஒருவேளை நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், ஒருவேளை நடந்திருக்குமா அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருப்போம் அந்த எண்டிங் படிக்கிறப்ப. இப்ப அடுத்து பாகம் 2 வந்து சோழ எல்லை. இந்த கதை முழுக்கவே ஒரு சோழ எல்லையில தான் நடக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்ச கதைன்னா அது சோழ எல்லை தான். ஏன்னா வீரபாண்டியர் அப்புறம் அந்த அவர் எப்படி அந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆதித்த கரிகாலன் அவருக்கும் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அது நான் படிக்கிறப்ப நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அண்ணன்ட்ட கேட்டேன், "அண்ணா இது எப்படிண்ணா மக்கள் எடுத்துப்பாங்க, இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இது? ஏன்னா இத்தனை வகையான பகை, இத்தனை வருட பகை அவங்களுக்குள்ள இருக்கு. இப்படி 2 பேரும் நேர்ல மீட் பண்ணிக்கிட்டா இவ்வளவு பொறுமையா இருப்பாங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்டேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஏன் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னாங்க. சரி, ஓகே. நானும் அப்புறம் படிச்சு பாக்குறப்ப அதை கன்வின்சிங்கா இருக்கிற மாதிரி தான் அண்ணன் எழுதியிருந்தார் அந்த இடத்துல. அது வந்து எப்படின்னா 2 பெரிய வீரர்கள் வந்து ஒரு அறத்தின்படி நின்று பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது இருந்துச்சு. ஏன்னா மற்ற வெளிநாட்டு இல்ல மற்ற அரசர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பகைன்னு வந்துட்டாலே எந்த இடம்லாம் பார்க்க மாட்டாங்க, போர் செஞ்சுக்கிட்டு அடிச்சுப்பாங்க. எல்லாமே அது நடக்கிறது தான். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு போர் அறம் பின்பற்றி போர்க்களம்னா போர்க்காலத்துல தான் சண்டை நடக்கணும். மற்ற இடத்துல வந்து எதிரியா இருந்தாலும் அது மதிச்சு நடக்கணுன்ற மாதிரி தான் நம்ம இதுலயும் இருக்கு. ஸோ இலக்கியங்களும் இதுக்கு ஆதாரமா தான் இருக்கு. So அந்த மாதிரி இந்த கதை ஓட்டம் எடுத்துட்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாகம் 2 சோழ எல்லையில. அதுவும் இந்த கதையில வந்து இவங்க 2 பேரும் நடக்கிற கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு எனக்கு அது படிக்கிறப்ப. அது சில நேரத்துல அது இவங்க எப்படி இப்படிலாம் பேசியிருப்பாங்களான்னு நம்ம நினைக்கிறப்ப கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கும் அது. ஒருவேளை பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் இருக்கும். அதே மாதிரி அதே இன்னொரு இடத்துல வந்து ஆதித்த கரிகாலனோட இன்ட்ரோவும் வரும். இந்த ஆதித்த கரிகாலன் வந்து அவர் எப்படி இந்த சோழ நாட்டுக்காக என்ன பண்றாரு, அவரை பத்தின அந்த கதை அம்சமும் வந்து நல்லா இருக்கும். இந்த கதையில இருக்க இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்களை வந்து எங்கேயுமே குறைச்சி சொல்லலை. அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான சிறப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வீரபாண்டியரை பேச அவர் எந்த இடத்துல சிறந்தவர்னு அந்த இடத்துல சொல்லணும். அதே மாதிரி ஆதித்த கரிகாலனையும் இவரை சிறந்தவர் சொல்றதுக்காக குறைச்சிடக்கூடாது. அது மாதிரி வீரபாண்டியர் ஆதித்த கரிகாலன் சிறந்தவர்னு சொல்றதுக்காக வீரபாண்டியரையும் குறைச்சிடக்கூடாது. அதனால 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு ரொம்ப சிறப்பா அவர் வந்து ஒரே தரசலை வச்சு 2 பேரையும் ஒரே மாதிரி தான் அவர் எழுதியிருப்பாரு. அது வந்து தீவிர ஆதித்த கரிகாலன் ரசிகர்களுக்கும் வீரபாண்டிய ரசிகர்களுக்கும் வந்து அது சில பேருக்கு ஏத்துக்கவே முடியாது. அவரு அளவுக்கு இவரு இப்படி இருப்பாரா? முக்கியமா பொன்னியின் செல்வன் வாசகர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க அது. அது எப்படியா வீரபாண்டியர் வந்து ஆதித்த கரிகாலருக்கு ஈடா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. இப்ப வந்து இது அதே டைம்ல இந்த கதையில இது எல்லையில தான் இந்த கதை நடக்கும். இவங்க வீரபாண்டியரை வந்து சிறைப்பிடிச்சு திருப்பி சோழ நாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதே சமயம் வந்து சோழ நாட்டிலையும் இவர் மீட்டெடுக்க என்னென்ன நடக்கும்
அப்புறம் சோழ நாட்டுல பாண்டி நாட்டுல என்னென்ன நடக்குதுன்றதும் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இந்த எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கும். அந்த இடத்துல வந்து இந்த எண்டிங் சொல்றேன். அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வீரபாண்டியர் வந்து எதிர்கொள்வாரு. அவரு நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கும். அவர் வந்து நம்ப வச்சு ஏமாத்தப்பட்ட மாதிரி அந்த கதை முடியும். அந்த கதை முடி அந்த கதை முடியிற தருணமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாண்டி நாட்டுல இருந்தவங்க வந்து சோழர்களை வந்து வெளியில வந்துருவாங்க இந்த பக்கத்துல. அப்புறம் பாண்டியர்கள் வந்து நம்பி உள்ள வந்தவங்கள வந்து சுந்தர சோழர் ஒரு பெரிய சம்பவம் மாதிரி நடந்து அது ஒரு துயர சம்பவமாகி வீரபாண்டியர் அந்த இடத்துல வெறுத்து போயிடுவாரு. அதே சமயம் வந்து ஆதித்த கரிகாலருக்கும் வீரபாண்டியருக்கும் பகை அந்த இடத்துல இன்னும் பல மடங்கு அதிகமாகி ஒரு பெரிய பிரச்சனையே அந்த இடத்துல உருவாக்கிடும். ஸோ இது இந்த இடத்தோட இந்த இது முடியுது. அடுத்த மூன்றாம் பாகம் வந்து செம்பியன் கிழார் அடிகள்னு சொல்லி அடுத்து மூணாவது பாகம் சோழ சூரியன்ல. இந்த இடத்துல இரண்டாம் பாகம் சோழ எல்லையில வந்து கரெக்டா அந்த எல்லையிலேயே அந்த கதை நடந்து முடிஞ்சிடும். கடைசியில வீரபாண்டியர் வந்து ஏமாற்றப்பட்டு பெரிய ஒரு திருப்பு முனையா அந்த கதை முடிஞ்சாலும் கதை ஆனா அந்த இடத்துல இருந்து தொடங்காது. கதை வந்து பாண்டியர்கள் பாண்டிய நாட்டுல இருந்து தொடங்கும். இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஏன்னா மற்ற ரெண்டு கதைகளையும் தாண்டி இந்த கதையில வந்து ஆஹ் என்ன சொல்றது, அந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு பெண் அரசியை வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இதுல சொல்லியிருப்பாங்க. பொதுவா வந்து குந்தவை அவங்க எல்லாரும் சொன்னாலும் அந்த காலகட்டத்துல இந்த கதைகள்ல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு அரசியா ஒரு பெண் இருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன கதைகள் வந்து கம்மி. சொல்லவேன்னு சொல்ல முடியாது, கதைகள் கம்மி. ஆனா அந்த மாதிரி கதைகள் வந்து இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அரசன் இல்லாத நாட்டை சிறப்பான முறையில எடுத்துட்டு வந்து மீண்டும் வந்து மக்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாங்கன்றதுதான் இந்த முழு கதையே. இதுல வந்து சில சோழ நாட்டு வீரர்கள் இங்கேருந்து நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான தேவைகள் என்னென்ன, என்னென்ன கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஒரு நாடு கடத்தப்பட்டா என்னென்ன நடந்துச்சு, செம்பியன் கீழாடிகள் வந்து எந்த அளவிற்கு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்றதுதான் இந்த சோழ சூரியனோட மூன்றாவது பாகம். இந்த சோழ சூரியன் மூன்றாவது பாகத்துல செம்பியன் கிழநடிகள் அவர்கள் வந்து வீரபாண்டியர் வருகைக்காகவும் அவங்க அந்த வருகை அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்புக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய கதையை எழுதினாருன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஒரு அந்த கதையை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு டைம் லேப்ஸ் தான் அது. இப்போ நடந்து திருப்பியும் பாண்டி நாட்டு வீரர்கள் இந்த பக்கத்துல திருப்பி பாண்டி நாட்டுக்குள்ள வராங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு ஒரு வாரமோ ஒரு 4 மாசம் ஒரு 2 மாசம் தான் இருக்கும். அந்த 2 மாசத்தை வச்சு அவர் ஒரு முழு நீள ஒரு 200 பக்கத்துக்கு ஒரு கதையை எழுதியிருப்பாரு. அதுவே வந்து ஒரு வியக்க விஷயம் தான் நான் சொல்லுவேன். இந்த செம்பியன் கிழாரடிகளோட எண்டிங்கும் வந்து அதே மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். ஆஹ் இரு பக்கத்துல வந்து போருக்கான இது நடக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க அண்ணன். ஏன்னா ம், மொத்த முதல் 3 பாகங்கள்லயும் பெருசா போருன்னு அதிகம் வராது. அது தேவையான இடத்துல இருக்கும். ஆனா நான்காம் இந்த மூன்றாம் பாகம் முடியிறப்பதான் அது ஒரு போருக்கான இதுவே வந்து அந்த இடத்துல தொடங்குற மாதிரியே எழுதியிருப்பாரு. முக்கியமா சேவூர் போரான அந்த வரலாற்று சிறப்புமிக்க போரும் அங்க நடக்கிற மாதிரி அதுக்கான ஆரம்ப புள்ளியே இந்த கதை இறுதியில அவர் சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ இன்னும் நான்காவது பாகம் பற்றியும் அடுத்த 5ஆம் பாகம் எழுதுற மாதிரியும் அண்ணன் ஐடியா வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் பத்தி அண்ணன் எப்போ எழுத போனப்ப எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நானும் அண்ணனும் டிஸ்கஸ் பண்ணி இது ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே, இது மாதிரி பண்ணுங்கன்னு நானும் சொல்லியிருக்கிறேன். அட்லீஸ்ட் நானும் சஜஷன் கொடுக்குற அளவுக்கு அண்ணனுக்கு நானும் சப்போர்ட்டா இருந்திருக்கேன்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த 3 கதைகள் அண்ணன் எழுதுறப்பையும் என்கிட்ட தான் ப்ரூஃப் ரீட் பண்ண கொடுப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே படிச்சுட்டு அண்ணனுக்கு சொல்றது. அது நித்ரன் டைம்ல இருந்தே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். நித்ரன் மட்டும் தான் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த எல்லா புத்தகங்களையும் நான் தான் அண்ணனுக்கு படிச்சு சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்பவுமே என்ன ட்ரஸ்டா என்ன மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவங்க எப்பயும் கொடுக்கறது அது ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்து பாகம் 4, 5 விரைவில் வெளியாகும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் வந்தாலும் அண்ணன் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வாசகர், நான் தான் படிச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஸோ வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அண்ணன் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதணும் சிறந்த முறையில. வாய்ப்பளித்த சுவாசம் பதிப்பகம் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப பிரமாதமா 3 பாகங்களை பத்தியும் எங்க முக்கியமான விஷயங்களை பத்தி தெளிவா படிச்சு சொல்லியிருக்காங்க. இது பார்க்குற எல்லாருக்குமே இந்த 3 பாகத்தை படிக்கணுங்கிற ஆர்வம் நிச்சயமா வந்திருக்கும். ஏன்னா எதையுமே மிஸ் பண்ணாம முதல் பாகம் எங்க ஆரம்பிச்சு எந்த இடத்துல முடியுது, 2ஆம் பாகம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, 3ஆம் பாகம் எங்க முடியுது,
4ஆம் பாகத்துல எப்படி தொடங்குங்கிற ஆர்வத்தை தருதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சேரன் செங்குடன் உங்க புத்தக அறிமுகத்திற்கும் உங்க நேரத்திற்கும் சுவாசம் சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் ரொம்ப நன்றி. நன்றியுரை வாற்ற அழைக்கிறேன். தேங்க்யூ ஹரன் சார். லைக் இப்போ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, லைக் நம்ம புக்கை பற்றி வெளியில் பேசுறதுக்கு, நம்ம ஆட்கள் பேசுறதுக்கு, இன்பா சேரன் 2 பேருமே வந்து புக்கை டீட்டெயிலாக பற்றி இங்கே சொன்னதுக்கு, அதாவது மித்ரனை பற்றியும் சோழ சூரியனை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேரன், நீ சொன்ன அந்த சோழ சூரியன் பாகம் 1, 2, 3 நீ எவ்வளோ தூரம் அதை படித்து எவ்வளோ தூரம் கிரகிச்சிருக்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நீ சொன்ன மாதிரி புக் அடுத்த 4ஆம் பாகம் போயிட்டு இருக்கு, விரைவில் உன் கையில் வந்து சேரும். 4ஆம் பாகம் முடிச்சுட்டு நம்ம அதை பத்தி பேசுவோம் திரும்ப. இன்னைக்கு வந்து எல்லாம் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரன் சாருக்கு நன்றி, சுவாசம்க்கு நன்றி, சேரன் மற்றும் இன்பாக்கு ரொம்ப நன்றி. பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. இன்னொரு கூட்டத்தில் இதே மாதிரி சந்திப்போம். தேங்க்ஸ் அலாட்.